பரத்துக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. திட்டுவான், என்னாடி என்னை மறந்துட்டியான்னு. ஃபோன் பண்ணவும் பயமா இருக்கு. வீட்டில் ஆன்ட்டி இருப்பாங்களா, எதுவும் திட்டுவாங்களா அப்படின்ட்டு. அந்தத்தில் வேற காயம் வேற. பேசலாமா வேண்டாமான்னு தோணுது. ஹலோ பரத், எப்படா இருக்க? பேசாத நீ என் கூட. என் மேல என்னடா கோவம்? நான் என்ன பண்ணேன் உனைய? எனக்கு கண்ணத்துல காயம் ஏற்பட்டுச்சுல, என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டியா? இதுக்காக நீ பேச மாட்டேங்கிறியா? ஏய், நானே பயந்துட்டு இருக்கேன்டா, உங்க வீட்டில் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்ட்டு. அதனால தான் ஃபோன் பேசவே இல்லை. என் மேல உனக்கு அக்கறை இல்லையா சொல்லு. எங்க அம்மா 1000 கோவப்பட்டு என்னமோ பேசிட்டோம். நீ தாண்டி ஃபோன் பண்ணி கேட்கணும் உடம்பு எப்படி இருக்கு எதுக்குன்னு. சரி விடுடா, கோவப்படாத. இப்போ எப்படி இருக்கு உடம்பு? அன்னைக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு வரல, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட. நீ ஆச்சு எங்க வீட்டுல திட்டுவாங்க அப்படின்னு நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. எங்க அப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்து என்னை வீட்டுல வந்து விட்டுட்டு போனாரு. எல்லாம் பேசவே கூடாதுன்னு இருக்கேன். அப்புறம் என்ன நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுத்தேன்? என்ன பண்றது, மனசு கேட்கலையே, அதனால தான் ஃபோன் எடுத்தேன். என் மேல கோவமா? பேச மாட்டானா? ஆனா ஃபோன் பண்ண மட்டும் ஃபோன் எடுத்துட்டு வரான். கேட்டா மனசு கேட்கலையா? ஏன்டா இப்படி ரீல் விடுற? சரி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண, அது மட்டும் சொல்லு. இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ணுவாங்க? உங்களோட நான் விசாரிக்க தான் ஃபோன் பண்ணிருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு, ஃபோனை வை. ரொம்ப கோவப்படாதடா. எப்பா அன்னைக்கு உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா யாரை என்னை காப்பாத்திருக்கிறது சொல்லு? அப்பா பெரிய பாக்ஸர்னு நீ சரியான பயந்தாங்குழியா இருக்கியே. கேட்டா உன்னை அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன்னு பெரிய ரீல் விடுறது. ஏண்டா என்ன பண்றது, எங்க அப்பா பாக்ஸர் ஆயிட்டாரு, நான் கத்துக்காம விட்டுட்டேன். நீ கத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப வேற என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகும்? எனக்கு உன் மேல தான் இன்ட்ரெஸ்ட். அடி பிச்சுடா. சரி உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். எப்பா இப்பயாவது கொஞ்சம் நார்மலா பேசுறியே. முன்னாடி அப்ப கராரா பேசிட்டுமா? ஐயா சாமி ஆள விட்டுரு. நீ நார்மலாவே பேசுது, கராரா பேச வேணாம். சரிடா, கண்ணத்துல காயம்னா ஆறிச்சா? எப்படி இருக்கு? ஆமாங்க, நான் ஆஸ்பத்திரியில தனியா விட்டு போயிட்டியே, இப்ப மட்டும் நல்லா இருக்கான்னு கேக்குற? ஏண்டா ஏன் சொல்லி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எவ்வளவு பயந்த தெரியுமா அன்னைக்கு? வாடா போலாம் முன்னாடியே கூப்பிட்டேன், வந்தியா? உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா நான் நேரம் எந்த நிலைமைக்கு ஆயிருப்பேன் சொல்லு பாப்போம். ஏன் ஒரு பயந்தாங்குழி என்னை விட்டு தனியா விட்டுட்டு ஓடிருப்ப? என் மாமனாக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னாலதானே இந்த கண்ணத்துல மாமனுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, அதுக்கு என்ன சொல்ல வர? அதுக்கு தான் கேட்கறேன் என்ன ஏதுன்னு. நீ தான் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. என் மேல கோவமாவே இருக்கியே. நீ மருந்து தேய்ச்சி விட்டாதான் நீ சரியாகும். அடி பிச்சு பிச்சுடா. கண்ணத்துல தாண்டி காயம் ஏற்பட்டிருக்கு, வாயிலையா சொன்னேன்? என்ன இவ்வளவு தைரியமா பேசுற? வீட்டுல இருக்கியா வெளியே இருக்கியா? இந்த மாமங்காரன் வீட்டுல தான் இருக்கேன். நீ மட்டும் தான் இருக்கியா? அடி போடி வேலை, எங்க அம்மாவும் இருக்காங்க. அப்படியா? உங்க அம்மா இருக்கும்போது இவ்வளவு தைரியமா பேசுற நீ? உனக்கு பயம் இல்லையா? நம்ம லவ் பண்ற விஷயம் தான் ஏற்கனவே எங்க அம்மாக்கு தெரியுமே. என்னடி பயம் எனக்கு? எனக்கு தான் பயம் உங்க அப்பா கண்டு. நீ எங்க இருந்து பேசுற, வீட்லயா வெளியவா? ஏய், நான் மாடியில் உட்காந்துருக்கேன்டா. அப்பாவுக்கு தெரியாம தான் வந்தேன் ஃபோன் எடுத்துட்டு. தெரியுமே எனக்கு, நீ சரியான பயந்தாங்குழி. என்னைய பயந்தாங்குழியாடி? நைட்டு மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டியா? கண்ணத்துல மருந்து போட்டியா? மருந்து போட்டேன். கவலைப்படாதடா, சீக்கிரம் காயம் சரியாயிரும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னதுடா? கண்ணத்துல கிஸ் பண்ணினா எல்லா காயமும் சரியாயிரும். அப்படித்தானே? நேர்ல வா, கொடுத்துடலாம். அப்படியா? இப்பவே வரட்டுமா நானு? டேய், வீட்டுல அம்மா இருக்காங்க, அந்த பயம் கூட இல்லாம நீ பாட்டுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கியே. என்னடா நீ? நேர்ல தானே வான்னு சொல்ற. வரேன்டா, இருடா. சரி வேணாண்டி, நம்ம வீட்டுக்கே வா. டேய், அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா வரணும், இப்பெல்லாம் வரக்கூடாது. இது காதல் கல்யாணம்டி, எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம் போலாம். டேய் பிச்சு பிச்சுடா. அம்மா இல்லாதப்ப சொல்றேன், வந்துட்டு போ. போடா, ரொம்ப மோசமா பேசுற நீ. நான் ஃபோன் வைக்கிறேன் போ. ஏய் ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் பேசுடி. கொஞ்ச நேரம் பேசுங்கிற, ரொம்ப ராங்கா பேசுற நீ தான். ஏன் பொன்னாடி கூட தான் பேசுறேன், வேற யார்கிட்ட பேசுறேன்? இவ்வளவு அடி வாங்கி கண்ணத்துல காயத்தை வச்சுட்டு என்னடா ரொமான்ஸ் உனக்கு? மனசுங்கிறது எப்ப வேணா வரண்டி, இப்ப வா சொல்லு. சரிடா, அப்படியே எங்க அத்தைகிட்ட கொடு, நான் 2 வார்த்தை பேசிடுறேன். நீ வேறடி, வீட்லயே பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு, நீ வேற எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கியா? வேணாம், நீ வேற பேசினா அவ்வளவுதான், இந்த அம்மா பெரிய காளியாட்டம் ஆடிடும். ஏண்டா என்ன பிரச்சனைடா? அம்மா எங்க அத்தை என்னடா பண்றாங்க? எங்க அம்மாவா சாமி கும்பிடுறாங்கடி. சாமி கும்பிடுறாங்களா? ஆமாடி. அம்மா தாயே, என் புருஷன் எப்படியாவது என் வீட்டுக்கு வந்துடணும். என் மாமா அத்தைகிட்ட பேசியிருக்கேன், அவங்க போய் பேசி அவர் நல்ல முடிவா சொல்லணும். இந்த பப்பி மாமா, அந்த ராட்சசி அவ கூடலாம் இருக்கக்கூடாது, இங்கதான் வரணும், என் கூட தான் இருக்கணும் ஃபுல்லா. துளசி மாதா தாயே, நீ தான் என் புருஷனை என்னையும் நல்லபடியா சேர்த்து வைக்கணும். என் புருஷனை என்னையும் நல்லபடியா சேர்த்து வச்சுனா உன்னை 108 முறை சுத்தி வரேன். கடைசி வரைக்கும் இப்படியே நானும் ஒத்தியாவே இருக்கக்கூடாது. இதாம்மா எப்படியாவது எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவன் வாழ்க்கையில விதிய சதியாக்கி விட்டாரு. இது சதினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். அவள்கிட்ட இருந்து என் புருஷன் முழுசா எங்கிட்ட இருந்து வரணும். என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்தாயே. தலை வணங்கி கேட்கிறேன், இந்த வேண்டுதலை உன் காதுல போட்டுக்கோ. தினமும் உனக்கு தண்ணி ஊத்துறேன், 2 வேளை பூஜை பண்றேன், சூட சாம்பிராலாம் காமிக்கிறேன், நெய்வேத்தியெல்லாம் வைக்கிறேன். என்னை கைவிட்டுறதம்மா, என் கூடவே இருந்து எனக்கு வழி துரியா வாமா. நம்ம சாமி கும்பிடுவாங்களா அத்தை? சாமி கும்பிடுவாங்க. ஆறா, எங்க அத்தை எவ்வளவு தெய்வீகமா இருக்காங்க. எனக்கெல்லாம் சாமி நம்பிக்கையே இல்லடா. நீ வந்தீனா முழுசா உன்னை மாத்திடுவாங்கடி. அதான் என் புருஷன் இருக்காரே, நான் எப்படி மாறுவேன்? அடிச்சு கள்ளி. ஏண்டா? சும்மா தாண்டி, உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்குடி எனக்கு. ஏண்டா இப்பெல்லாம் பேசுற? அதான் நான் இருக்கேல. அந்த நம்பிக்கையில தாண்டி இருக்கேன் நானும். சரிடா விடுடா, ஃபீல் பண்ணாத. ஏதோ வீட்டுல சண்டைன்னு சொன்னியே, என்னடாச்சு? அப்பா பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, அதுக்கு என்னடா இப்ப? அப்பா தானே வீட்டு வந்து விட்டாரு. அம்மா பார்த்து கேட்டாங்க யார் கூட இருக்க, எது இருக்கேன்ட்டு. அச்சோ, அப்புறம் என்னடாச்சு? அப்புறம் அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா. அம்மாவுக்கு ரொம்ப கோவம். அப்பதான் தப்பு பண்றாள் நீயே சொன்னியடா, அப்புறம் என்ன உங்க அம்மா கோவம்? எங்க அம்மா ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்ல. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான்டா, தனக்கான விட்டுட்டு இன்னொருத்தவங்களை தேடி போனா எல்லாருக்கும் கோவம் தான்டா வரும். ஏண்டி, நான் தான் ஏற்கனவே எங்க அப்பா பத்தி சொல்லிட்டேன், நீயும் இப்படியே பேசுறியடி. எனக்கு என்னமோ தெரியல, ஆனா ரொம்ப வருஷம் அங்க வாழ்ந்துருக்காங்கல்ல, நம்மளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போனா அவங்களுக்கு அப்படி பேசதானே தோணும். அப்ப நீ உங்க அப்பா மாதிரி தான் இருப்பியாடா? என்னடி
இல்லடா நீ உங்க அப்பா மாதிரி தான் இருப்பியான்னு கேட்டேன். ஏன் இப்படி கோவப்படுற? எங்க அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அதனால விட்டுட்டு வேற பொண்ணு தேடி போயிட்டாரு. நீ அப்படி இருந்தீங்கன்னா நானும் போயிடுவேன். என்னடா சட்டுன்னு மூஞ்சில அடிச்சாப்ல பேசுற? அப்புறம் நீ இப்படி கேட்டீன்னு எனக்கு கோவம் வராதா? சரிடா விடு விடு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதடி. சரிடா பேசுறடா. சரி நான் ஃபோன் வச்சுறேன். மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அப்பா வேற தேடுவாரு. நான் கீழே போறேன், உடம்ப பார்த்துக்கோ. மருந்து கரெக்டாக சாப்பிட்றான். ஆயத்துக்கு மருந்து கரெக்டாக போடு சரியா? சரி, திருப்பி எப்போ மீட் பண்ணலாம்? பண்றதானே பார்க்கலாம். முன்னாடி பார்க்கலாங்கிற. அப்புறம் இப்போதான் மீட் பண்ணி யார்ட்டையும் அடி வாங்கி காயம் ஏற்பட்டிருக்கு. திருப்பி மீட் பண்ணமா நம்ம? அதெல்லாம் வேணாம், ஃபோன்லேயே பேசிக்கலாம். அடி ஃபோன்லேயே பேசிக்கலாங்கிற. இப்போ நேரில் வந்து பார்க்க முடியாதா, பேச முடியாதா உன்னைய? இப்போதைக்கு ஃபோன்லேயே பேசினா போகணும், நேரில் தான் அது வர வேணாம். எங்க அம்மா வீட்டில் இல்லைனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வரியா வீட்டுக்கு? யார் வீட்டுக்குடா? ஏய், அப்புறம் எங்க வீட்டுக்கு தாண்டி. ஐயோ சாமி, அதெல்லாம் வரவே மாட்டேன். அங்கே வந்தேன்னா அவ்வளோதான். ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, வா. ஐயோ சாமி, ஆளை விட்டு ஃபோனை வை. எங்கள் அப்பா வேற கீழே கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன், பை, see you. இருடி ஃபோன் வச்சிடாதடி. மாடிக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, அவ்வளோதான். அப்பா மாடி தேடி வந்துருவாரு. போடா ஃபோனை வைடா. சரி பாய், லவ் யூ டி. பைடா, லவ் யூ. மாடி பனிமலை எங்கப்பா இருக்க? அப்பா தான் மாடிக்கு வராருல, கிளம்பிட வேண்டியதான். அப்பா இந்த வந்துட்டேன்ப்பா, இருங்க. என்னன்னு சொல்றது ஏதுன்னு சொல்றது? அவ பாட்டிக்கு இப்படி பேசிட்டு போயிட்டாலே. நீங்க போய் கேட்கலனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். மிரட்டுறாளே, என்ன பண்ணுவேன் கடவுளே? ஏன்பா எங்க வீட்டுல மட்டும் இவ்வளவு சோதனை? நாங்க யாருக்கு என்ன பண்ணோம்? தலையில வேலை இவ்வளவு இப்படி இடிக்கல் போட்ட மாதிரி இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு எங்களுக்கு. முடியலையே, வேற என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரிய மாட்டேங்குது. அம்மா, ஏன் அப்படி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணு இல்லாத விஷயமா? பெரிய விஷயம்டா. என்னடா சொல்றது? யார் சொல்றது நம்புறது, யார் சொல்ல நம்பாறது எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. இன்னைக்காரவனா இப்படி சொல்லிட்டு போறா, உங்க அண்ணன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்ட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியலடா, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. ஏமா இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்க? நேர்ல போய் தான் பேச போறோம்ல அவர்கிட்ட. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேமா. எங்க அப்பா? உங்க அப்பா உள்ளார படுத்திருக்காடா. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம தனியா புலம்பிட்டு கிடக்குறாரு, படுத்திருக்காரு. நீ வெளியே போ லட்சுமி, என்னையும் வெளியே துரத்தி விட்டாடா. ஏமா? உங்க அன்னிக்காரி தான் அப்படி பேசிட்டு போயிட்டாடா. என்னடா அவரும் சொல்லுவாரு, நீங்க தான் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் என்னடா பண்ணுவார் அவரும்? திரும்ப பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்காத. ஒன்னு ஜோதி இங்க வந்தா, தாத்தா கூட பேச போறேன்னு உள்ளார போனா. இப்பதாம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சுதா சொன்னான். அப்படியா? சரி சரி. போய் அப்பா போய் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பேசிட்டு வரேம்மா, வா போலாம். நீயா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு புலம்பிட்டு வரேன், நீ உள்ளார போ. சுதா அல்லாதம்மா, அழகே நீ பாட்டுமா, உனக்கே வயசாயிருச்சு, பாத்துக்கலாம் விடுமா. சரி, நான் போய் அப்பா போய் பாக்குறேன். தாக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் ஒரு 8 வீட்டுக்கு வந்து என்னத்த எப்படியாச்சும் நல்ல விசாரிக்க வந்தாளா? நானும் என் வீட்டுக்காரும் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு அவளுக்கு தெரியும். நேர்ல வந்து ஒரு ஆறுதலாவது பேசிட்டு போக வேண்டியதானே. எல்லாம் வேலை இப்படி இருக்காளோ தெரியல, நல்லா மாறிட்டா. குடும்பம் அவ பிள்ளைங்கன்னு வேணும்னு நினைக்கிறா அவளுக்கு. எப்பா என்ன ஒரு நாடகாடி அவ. சரி ஏன் மேலதான் கோவம். அவங்க மாமனாட்டியது என்ன மாமா ஏது மாமா வந்து பேசிட்டு போலாம்ல. இப்படி பண்ணிக்கலாமாமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, பேசிக்கலாமாமா அப்படின்னு சொல்லிட்டாவது போலாம்ல. ஒரு ஃபோனு, எனக்கு தான் ஃபோன் பண்ண தெரியாது, அவளுக்கா ஃபோன் பண்ண தெரியாது. ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசணுமா இல்லையா? ஃபோனும் பண்ணல, நேர்லயும் வரல. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல மனசுல. இவெல்லாம் ஏன்டா இப்படி இருக்காளோ தெரியல. சொந்த மந்தெல்லாம் வேணும்னு நினைக்கிறாள், வேலை நினைக்கிறாலும் தெரியல. பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சுட்டு வேவு பார்க்கறா கூட தெரிய மாட்டேங்குது. அம்மா, பெத்த கடமைக்கு பிள்ளையாவது எட்டி பார்க்குது, விசாரிக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். தானே மாமான்னு கூப்பிடுறான், போவான். ட்ரெஸ் புதுசாக போட்டால் உங்களுக்கு தான் நான் காமிப்பேன். வந்து காமிச்சது கூட நல்லா சிரிச்சு தானே தாத்தா பேசுனீங்க. இப்பயும் அப்பா பார்த்தானே அழுவுறீங்க, என்னாச்சு தாத்தா? ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு சரியா தாத்தா? ஆஸ்பத்திரி போலாங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. புதுசாக சுடிதார போட்டு மினிக்கிரி வந்துட்டா. தாத்தா காமிச்சு நல்லா இருக்கா நல்லான்னு கேட்க வந்துட்டா. எல்லாம் அவங்க அம்மா கறி வேலையா இருக்கும். என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு கண்காணிச்சிட்டு வான்னு அமுச்சு விட்டுருப்பா. அம்மா, அம்மா, பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதை நினைக்கிறது எதை நினைக்க கூடாதுன்னு தெரியல. மனசுல அதான் ஓடிட்டு இருந்துச்சு, அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேனா. நீ சொல்றது காதல் உள்ளல சொல்லுடா. அப்பா படுத்துட்டாருமா, நான் உள்ளார வந்தோடனே எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டாரு. வரத்துக்கு முன்னாடி எனக்கு தைரியம் சொன்னவரு உன்னை பார்த்தனே கண்ணீர் விட்டாரா? அப்பா ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு போல இருக்கு. என்ன எதுன்னு போய் கேட்டு வந்துருவோமா? போலாம்டா. அப்படி ஜோதி, நீ வீட்டுக்கு போமா. இல்லப்பா நான் இங்கே தான் இருப்பேன். நான் நினைச்சது சரிதான். அவ ஆத்தாக்கார தான் அமுச்சுட்டு இருப்பாங்க வேவு பார்க்க. தாத்தா வேற வருத்தமா இருக்காரு, எப்படிப்பா அவரை விட்டு நான் போவேன்? நான் இருக்கேல, நீ வீட்டுக்கு போமா. இல்லப்பா நான் போல. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? அதான் போன்னு சொல்லியாச்சுல வீட்டுக்கு. இங்க இருந்து போக மாட்டேன்னா என்ன ஆகுறது? ஏன்டா அப்படி புள்ள மேல கோபப்படுற? அவ சின்ன பிள்ளை தானேப்பா, வேண்டாம் நம்ம பேசுறதுலாம் அவ கேட்க வேண்டாம். யார் அவ சின்ன பிள்ளையா? நெருன்னு நல்லா வளர்ந்து கிடக்குறா, நல்லா வாய் பேசுறா, ஒன்றும் தெரியாமையா இருக்கு இவளுக்கு. அம்மாடி ஜோதி, அப்பா வீட்டுக்கு போக சொன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். சரியா? இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காத, போயிட்டு வா. இன்னும் நாளைக்கு தாத்தா பார்க்க வா, சரியா? சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போ. சரி தாத்தா, வரேன் பையே. சரி. ஏன்டா புள்ள மேல இவ்வளவு கோபப்பட்டு பேசுற? கொஞ்சம் பொறுமையா சொன்னா அது வீட்டுக்கு போயிட போகுது. ஏனாப்பா, அண்ணன் பண்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சா பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்படும். இது நம்ம பெரியப்பா இப்பெல்லாம் பண்றாருன்ட்டு யோசிக்க தோணும். அதனால தான் போக சொன்னேன் அவளை. இப்ப என்னப்பா, நானும் அம்மா 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். என்ன அதுன்னு கேட்டு வந்துடும் அண்ணன்ட்ட. நீங்க வீட்லயே இருங்க, நீங்க வர வேணாம். நானும் வரேன்டா, என்னை கூட்டிட்டு போ. இல்லப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானும் அம்மாவே போயிட்டு வந்துடும். நானும் பேசணும் அவன்கிட்ட. எங்க பொடினா ரொம்ப கோபப்படும் அவனை பார்த்து, அதனால நானும் வரேன். டேய் கதிரே, சொல்லுமா. இங்க வந்து நீ எந்த கோவம் படக்கூடாது. சரிம்மா. மரத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்க அண்ணனை அது போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஏன்டா அப்படி பண்ற ஏது பண்றேன்னு அவனை அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். சரிம்மா. போனதுக்கு அப்புறம் நீ கோவப்படாம இருக்கணும். இது அம்மா மேல ஆன. உங்க அம்மா என்ன சொல்றாலும் அதே மாதிரி நடந்துக்கோ. சரிப்பா.
முதல் அழுகை நிப்பாட்டுங்கப்பா. இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இதுக்காக போட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. வாங்க கிளம்பலாம். உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வீட்டில் இருக்கானான்னு கேட்டியா? அதெல்லாம் வீட்டில் தான் இருப்பாரு. என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, பேசிக்கலாம் வாங்க. இல்லடா, வரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போயிடலாமே. அதெல்லாம் வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். வாங்க நீங்க. சரி வா கிளம்பல எல்லாரும். மணி, சாப்பாடுலாம் கட்டி வச்சிருக்கேன், கரெக்டாக சாப்பிடுங்க, வீணாக்கிறாதீங்க. சரி பாப்பிமா. சரி, கடையில் இதே போய் நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. சரி பாப்பிமா, நீ போய் சாப்பிடு. சரி மணி. பாத்தியாக்கா, இவன் மணிங்கிறா, அவன் பப்பிமாங்கிறான். இதுக்கு கல்யாணமே அவள, ரெண்டு ரோட்ல உட்காந்து கொஞ்சம் கொலாப்பிட்டு இருக்கு பாரு. ஐயே, உனக்கு விஷயம் தெரியாதா? ரொம்ப நாளா அவன் இங்கே தாண்டி இருக்கான். அப்படியாக்கா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். அம்மா வேலைக்கு போகும்போது இவன் சாப்பாடு கட்டி கொடுக்குறதும், வெளியே வந்து பப்பிமாங்கிறதும், இவன் மணிங்கிறதும், கொஞ்சம் கொலாவுறதும் முடியலடி என்னால. அம்மாக்கா சரியான மானம் கெட்டவ இவ. என்ன வர்க்கமோ தெரியல. கொஞ்ச நேரம் பாரு, பாப்பிமா பாய் அப்படின்னு பிளைன் கிஸ் கொடுப்பான் அந்த சொட்டமட தலையன். பார்த்தாலே தெரியுதுக்கா, இவெல்லாம் நம்ம ஊர்ல வைக்கவே கூடாது, அடிச்சு துரத்தி விடணும். பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் சொல்லாதக்கா, சீக்கிரமா இந்த ஊரை விட்டு இவளை துரத்தி விடணும். எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. சரி. என்ன மணி ஆச்சு, இப்படியே நின்று இருக்கீங்க? என் தம்பி அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இங்க. என்ன சொல்றீங்க மணி? அம்மா தூரத்துல பாரு, 3 பேர் வராங்க. ஆமா மணி,